வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இப்போ என்கிட்ட உங்களுடைய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா போர்டில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் செய்து முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகத்தை பற்றி என்கிட்ட நீங்கள் பார்த்துக்கலாம். சரிங்களா? இப்போது தனுசு ராசி சகோதர சகோதரிகள் அனைவருக்குமே பாருங்கள், இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் தரக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் கோச்சார நில கிரகம் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும், என்ன மாதிரி யோகா அதிர்ஷ்டத்தை எல்லாம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாங்க. இந்த மாதத்தில் மாத கிரகங்கள் பயிற்சி எல்லாம் இருக்கா அப்படின்னா மாத கிரகங்கள் பயிற்சி இருக்குங்க. அந்த கிரகங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி பலன்கள் தரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு விரிவாக பார்க்கலாங்க. தனுசு ராசி நண்பர்கள் அனைவருக்குமே பாருங்கள், அவங்களுடைய ராசி அதிபதி யார் அப்படின்னு எடுத்துட்டா குரு பகவான் ஆவார். உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் முழு சுப கிரகமே குரு பகவான். அவர் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் போய் மறைந்து இருந்தாலும் அவர் அந்த ஸ்தானத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் அப்படிங்கிறதுனால மறைந்து இருந்தாலும் உச்சம் பெற்று 2ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இத்தனை நாளாக தடைப்பட்டு இருந்த வருமானம் வெளியே உங்களுக்கு வரணும், வருமானம் வந்துகிட்டே இருக்குது இல்லைங்களா, அது தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அப்படின்னா இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பாருங்கள், உங்களுக்கு சீராக பணவரவு இருந்துக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பாகவே கோச்சார நிலை காட்டுறாங்க குரு பகவானால். சரிங்களா? உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தாலும் அவர் சூரியனோடு இணைந்து இருப்பது அப்படிங்கிறதுனால அது மட்டும் இல்லைங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் பாருங்கள், முதல் நாள் அதாவது ஆகஸ்ட் 1ஆம் தேதி சுக்கிர பகவான் சூரியனான் வீடான சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேதோடு இணைந்து இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு அவர் யாரு அப்படின்னு எடுத்துட்டா சுக்கிர பகவான் தனுசு ராசிக்கு 6-11ஆம் அதிபதி, அதாவது 6ஆம் அதிபதியான ருண ரோக சத்ருஸ்தானாதிபதி, 11ஆம் அதிபதியான லாபாதிபதி. அவர் இத்தனை நாளாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் இருந்தார். இப்போ ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி அவர் பயிற்சியாகி கன்னியா ராசிக்கு வராரு. உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு. இங்க 10ஆம் இடத்தில் அந்த சுக்கிர பகவான் நீச்சம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால லாபம்லாம் எப்படி இருக்கும் இந்த மாதம் அப்படின்னு எடுத்துட்டானா, இப்போ ரியல் எஸ்டேட்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஓரளவு நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு கிரக அமைப்பு இருக்குங்க. இப்போ லாபாதிபதி போய் நீச்சமாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய சுக்கிரன் சனி பார்வை பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு. சனி பகவான் யாரு அப்படின்னு எடுத்துட்டானா 2-3ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருந்து அவர் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் சனி பகவான் வக்ரகதி காலம் ஆரம்பித்து அவர் வக்ரம் பெற்று உங்கள் ராசிநாதன குரு வலுத்து அந்த குரு பகவான் சனியை பார்க்கக்கூடிய அமைப்பு. இங்க சனி பகவான் சுப தன்மை போல இருக்காரு. சனி பகவான் குரு பார்வை பெற்று வக்ரமானதுனால அர்த்தாஷ்டம சனியுடைய கடுமையெல்லாம் பாதிப்பெல்லாம் கொஞ்சம் குறைந்து சனி பகவான் யாரு அப்படின்னா தொழில் காரகர் அப்படிங்கிறதுனால அவரே 2-3ஆம் அதிபதி முயற்சி ஸ்தானாதிபதி, 2ஆம் அதிபதி தனஸ்தானாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்புல தனத்துக்கு காரகரான உங்களுடைய ராசி அதிபதி குருவின் பார்வை பெற்று சுபத்தன்மையாக இருக்கக்கூடிய சனி பகவான் அந்த லாபாதிபதி நீச்சம் பெற்ற சுக்கிரனை பார்க்கக்கூடிய அமைப்பு இருப்பதால லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க இந்த மாதமும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, செவ்வாய் பகவான் இத்தனை நாளாக உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் 2ஆம் தேதி ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த செவ்வாயாலையும் யோக அமைப்பு அதிகமாக இருக்குங்க. இப்போ நான் ரியல் எஸ்டேட் எதுக்கு சொன்னேன் அப்படின்னா அவர் யாரு அப்படின்னு எடுத்துட்டானா அதாவது அவர் 5ஆம் அதிபதி, அதாவது உங்களுடைய ராசிக்கு அவர் பஞ்சமாதிபதி. தன்னால 6ஆம் இடத்துல இருந்து இப்போ உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து லாபாதிபதியான சுக்கிரனை 4ஆம் பார்வையை பார்க்கக்கூடிய அமைப்பு. அடுத்தது உங்களுடைய ராசி அதிபதியும் பலம் பெற்று இருக்காரு. இங்க 4ஆம் இடமான வீடு மனையை குறிக்கக்கூடிய ஸ்தானத்துல சனி பகவான் சுபத்தன்மையாக இருந்து குருவின் பார்வை பெற்று சுபத்தன்மையாக இருந்து சுக்கிரனான லாபஸ்தானாதிபதியும். அது மட்டும் இல்லைங்க, அந்த சுக்கிர பகவான் இங்க நீச்சமாக இருந்தாலும் பார்க்கக்கூடிய வீடு இருக்கு இல்லைங்களா, 7ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை, அங்க 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய கிரகமே அந்த சுக்கிர பகவான் ஆவார். இந்த மாதிரி கிரக அமைப்பெல்லாம் காட்டுறதுனால அந்த செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தையும்
அடுத்தது லாபாதிபதியான சுக்கிரனையும் இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் செஞ்சிட்டு இருக்கீங்க, வீடு வந்து வாங்கி வித்துட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் செஞ்சிட்டு இருக்கீங்க, இடம் வாங்கி விற்கிறீங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் வந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய அமைப்பு, அதனால லாபம் நல்லா கிடைக்கக்கூடிய கிரக அமைப்பு கோச்சார ரீதியாக காட்டுதுங்க. உங்களுடைய ஜாதகத்துல லக்னத்துக்கு வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல லக்னத்துக்கு 4ஆம் அதிபதி ஏதாவது ஒரு விதத்துல பாதிக்கப்பட்டு தசா புக்தி நடக்குதா, அல்லது லக்னத்துக்கு 12ஆம் அதிபதி வலுப்பெற்று தசா புக்தி நடந்துட்டு இருந்தா இந்த காலகட்டங்களில் கோச்சார ரீதியாக இந்த கிரக அமைப்பு இருக்கிறதுனால ரியல் எஸ்டேட் செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பாக கிரக நிலைகள் காட்டுது. சரி, இப்போ குடும்பம் அப்படிங்கிற வரும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குடும்பஸ்தான அதிபதி போய் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துல வக்ரம் பெற்றுட்டாரு. இப்போ உங்கள் ராசி அதிபதி 8ஆம் இடத்துல இருந்தாலும் பலம் பெற்று உங்கள் குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்தில் வந்து மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும், குடும்பத்தில் விசேஷங்கள் இருக்கும், குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் படிப்படியாக குறைஞ்சி ஒரு நிம்மதியான சூழ்நிலை ஏற்படும், பண வரவு இருந்துகிட்டே இருக்கும், நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இந்த கிரக நிலையெல்லாம் காட்டுதுங்க. சரிங்களா, அர்த்தாஷ்டமத்தால ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் பாதிப்புகள் எல்லாம் இந்த வக்ர சனியால நிவர்த்தியாகி நல்ல பலன்கள் தரக்கூடிய அமைப்பாகவே இருக்குங்க. அடுத்தது வேலைக்கு போயிட்டு இருக்குவீங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, இப்போ 6ஆம் அதிபதி வக்ரமானாலும் சனியின் பார்வை பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய பாக்யாதிபதியான அதாவது பஞ்சமாதிபதியான 5ஆம் இடத்ததிபதி பார்வை பெற்றிருக்கிறதுனால அவர் 10ஆம் இடத்துல போய் பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால வேலைக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க, வெளியூர்ல போய் வேலை பார்க்கணும் அல்லது வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும், இந்த மாதிரி எதுக்காவது நீங்கள் முயற்சி செஞ்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதமெல்லாம் அதுக்கெல்லாம் நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பே கிரக அமைப்பு உங்களுக்கு காட்டுதுங்க. சரிங்களா, அடுத்தது சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு நான் எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, சொந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த மாதம் பாருங்க 10ஆம் இடத்து அதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய புதன், அதாவது 10ஆம் இடத்தில் வந்து அதிபதி யாரு அப்படின்னா புதன் பகவான் ஆவார். அந்த புதன் பகவான் இப்போ 7ஆம் இடத்துல இருந்து அவர் வந்து இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து 5ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி வந்து உச்ச குருவோட பயிற்சி, அதாவது புதன் பகவான் பயிற்சி வந்து ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்கே வந்து யார் இருக்காங்க அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி பலம் பெற்று இருக்கு, ராசி அதிபதியோடு இணைகிறாரு. அடுத்தது அங்கே சூரிய பகவானும் இணைந்திருக்காரு. அப்படிங்கிறதுனால நிர்வாக திறமை ஆற்றல் அதிகமாக இருக்குங்க, நல்ல முயற்சியால் லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க, நல்ல பணவரவு இருக்கக்கூடிய அமைப்பு, தொழிலில் முன்னேற்றம் இருக்கும், தொழிலில் உற்சாகம் அதிகமாக இருக்கும், புதுசாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பு இது எல்லாம் காட்டுது. சரிங்களா, சரி, கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க தனுசு ராசி நேயர்கள், நீண்ட நாளாக கவர்மெண்ட் வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கேன், கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், அது எனக்கு நடக்குமா அப்படின்னு நீங்கள் மாதிரி வேலை விஷயமோ அல்லது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய சூழ்நிலையை கிரக அமைப்பு காட்டுதுங்க. குரு பகவானா கூட வந்து சூரிய பகவான் இணைந்திருக்கார். இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து அவர் வந்து 17ஆம் தேதி வரைக்கும் வந்து அவர் சூரியனும் குருவும் இணைந்து இருக்கக்கூடிய அமைப்பு சிவராஜ யோக அமைப்பில் இருக்கிறதுனால இந்த கிரக அமைப்பு சாதகமாக இருக்குது. அப்படிங்கிற அமைப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அரசாங்க வேலை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அல்லது அரசு சார்ந்த விஷயத்துக்கு ஏதாவது முக்கியமாக நீங்கள் எதிர்பார்த்துட்றீங்க, அங்கே ஏதாவது ஒரு மேல் அதிகாரி மூலமா உங்களுக்கு ஏதாவது சலுகை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த மாதம் கொஞ்சம் முயற்சி பண்ணி பாருங்க. இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கைகூடி வரக்கூடிய அமைப்பு உண்டு. ஏன்னா சூரியன் வந்து பாருங்க உங்களுடைய ராசி பலம் பெற்று ராசி அதிபதி பலம் பெற்று இருக்காரு, அவரோடு இணைந்திருக்காரு. அடுத்தது ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு மேலே தன்னுடைய வீட்டுக்கே பயிற்சியாகி வரக்கூடிய அமைப்பு சூரியன் பகவான் அப்படிங்கிறதுனால அந்த சூரிய பகவான் உங்களுக்கு பாக்யாதிபதி அப்படிங்கிற ஒரு அமைப்பு சாதகமாக சூரியனுடைய கோச்சார நிலைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குரு பகவானுடைய நிலையும் உங்களோட ராசிக்கு சுபக்கத்திரி யோக அமைப்பில் இருக்கிறதுனால இது எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. செவ்வாயினுடைய பார்வை உங்கள் ராசி மேலே இருப்பதால் நல்லா தைரியமாக துணிச்சலாக நீங்கள் செயல்படக்கூடிய ஆற்றலும் அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலைகளெல்லாம் நீங்கள் முயற்சி எடுத்து பாருங்கள்.
உங்களுக்கு கைக்கூடி வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு. அடுத்தது இல்லத்தரசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, இல்லத்தரசிங்களுக்கு பெண்களுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் வந்திருக்காங்க. செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு விரையாதிபதி, பஞ்சமாதிபதி 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால பிள்ளைகள் மூலியமா ஒரு நிம்மதியான சூழ்நிலை, பிள்ளைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கக்கூடிய அமைப்பு. பிள்ளைகளுக்காகவே நாங்கள் வாழ்கிறோம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, அவங்களுக்கெல்லாம் பாருங்கள், இவங்க நினச்சது அவங்க பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் இந்த மாதம் அப்படியே கைக்கூடி வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குங்க. துணிச்சலாக பிள்ளைகளுக்காக எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு. குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா மகிழ்ச்சியாக இருக்கும், நினைச்சது நடக்கும், ஓரளவு நிம்மதியான சூழ்நிலை குடும்பத்தில் நிகழக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. வெளியூர், வெளி மாநிலம், இந்த மாதிரி வெளி சென்று போய் வரக்கூடிய அமைப்பெல்லாம் கிரகநிலை காட்டுதுங்க. ஒரு மனம் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடிய அமைப்பு. என்ன கொஞ்சம் கோவம் அதிகமாக வரும், அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. செவ்வாய் உங்கள் ராசிநாதன், ராசியை பார்க்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய்க்குண்டான குணாதிசயம் கொஞ்சம் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கிறதுனால சட்டுன்னு கோவப்படுவீங்க. அவர் வாக்குஸ்தானமான 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அங்கே உச்சம் பெறக்கூடிய கிரகமே செவ்வாய் தான். உங்கள் ராசிக்கு அவர் நட்பு கிரகமாக இருந்தாலும் அவருடைய தன்மை கோபம் அப்படிங்கிற ஒரு உங்களுக்கு முன்ன நிற்கும். அந்த கோபத்தால் கொஞ்சம் கெட்ட பேர் எடுக்கிற மாதிரி இருக்கும். பேச்சுவார்த்தை டக்குன்னு பேசிடுவீங்க, அது மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். மற்ற விஷயத்தில் பொறுத்த வரைக்கும் குடும்பம், கணவன் மனைவி, பிள்ளைகள் இது எல்லாமே நல்லா இருக்கும். பணவரவு நல்லா இருக்குங்க, நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பில் இருக்குங்க. கொஞ்சமாவது 5-10 மிச்சம் பிடிக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் கிரக நிலைகள்லாம் காட்டுதாங்க. உங்களுடைய ஜனனகால ஜாதகம் ஒத்துழைப்பு இருந்தாலே போதுங்க, இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக எடுத்துக்கலாம். படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கும் நல்லா இருக்குங்க. புதன் பகவான் உச்ச குருவோடு இணைகிறாரு, சூரியனோடு இணைகிறாரு. புதனுடைய பயிற்சி எல்லாம் நல்லா இருக்கிறதுனால 4ஆம் இடத்தில் குருவின் பார்வை பெறதுனால 5ஆம் அதிபதி உயர்கல்வி ஸ்தானாதிபதி சாதகமாக உங்களுக்கு கிரக காட்டுது. அப்படிங்கிறதுனால படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும், பணவரவு இருக்கும். இது வரைக்கும் வராத பணமெல்லாம் கைக்கு சேரக்கூடிய அமைப்பு, திறமையாக செயல்படக்கூடிய ஆற்றலும் அதிகமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு பாருங்கள், இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல லாபத்தை தரக்கூடிய மாதமாக தனுசு ராசி நேயர்களுக்கு உண்டு. நன்றி, வணக்கம்.